மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாலையில் அத்துமீறி கோஷம் எழுப்பிய சென்னை பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க நாம் கேட்கலாம். சுதர்ஷன், மேலும் விவரம். வணக்கம். பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் சாலையில கோஷமிட்டு செல்வதால் பரபரப்பு அங்கு ஏற்பட்டிருக்கிறது. பச்சையப்பன் கல்லூரியில பொங்கல் பண்டிகை நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 10 மணிக்கு மேல கல்லூரிக்கு வரக்கூடிய மாணவர்களை உள்ள அனுமதிக்காத நிலையில இந்த பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் ஒரு 100க்கும் மேற்பட்டோர் இந்த சாலையில ஐடி கார்டுகளை சுற்றி கொண்டு அந்த கையில் ஐடி கார்டை வச்சு சுத்திக்கிட்டு அப்படியே பச்சையப்பாசுக்கு ஜே என கோஷமிட்டு நடந்து செல்வதால் அங்கு சாலையில வரக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாகவும் பொதுமக்களுக்கு இடையூறாகவும் இருந்த காரணத்தினால உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த மாணவர்களை ஒழுங்குபடுத்தி அங்கிருந்து கடையை வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட காரணத்தினால உடனடியாக போக்குவரத்தும் சீர் செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு போக்குவரத்தை போலீசார் சீர் செய்ததுக்கு அப்புறம் மாணவர்களை யாரெல்லாம் சாலையில் நடந்து சென்றார்களோ அவர்களை பிடிக்கும் முயற்சியில ஈடுபட்டு வராங்க. போலீசாரும் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்ட வண்ணம் இருந்த காரணத்தினாலும் அது மட்டும் இல்லாம போக்குவரத்து இடையூறு ஏற்பட்ட காரணத்தினால உடனடியாக சம்பந்தப்பட்ட மாணவர்களை பிடித்து விசாரித்து அதன் பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. இன்று பொங்கல் பண்டிகையை ஒட்டி அவங்க கல்லூரியில் நடைபெறக்கூடிய பொங்கல் பண்டிகையை ஒட்டி மாணவர்களை உள்ளே அனுமதிக்காத நிலையில, அதாவது யாரெல்லாம் டைம் கிராஸ் பண்ணி வந்தாங்களோ 10 மணிக்கு மேல யாராவது வந்தாங்களோ அவங்க உள்ள அனுமதிக்காத நிலையில இந்த மாணவர்கள் சாலையில பச்சையப்பாசுக்கு ஜே என்று அவருடைய ஐடி கார்டுகளை சுற்றி கொண்டு வந்ததால் மிகவும் பரபரப்பு ஏற்படுத்திருக்கிறது. சாலையில தொடர்ந்து போலீசார் அங்க குவிக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.